வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இப்ப ரீசெண்டா வெளியாயிருக்க நதி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கயல் ஆனந்தி தான் ஃபீமேல் லீடா பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். ஆக்சுவலா கயல் ஆனந்தியும் நம்ம ஹீரோவும் ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்காங்க. போக போக இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் ஏற்படுது. ஆனா கயல் ஆனந்தியோட ஃபேமிலி இருக்காங்கல்ல, பொலிட்டிக்கல் ஃபேமிலியா இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த லவ்வை பத்தி தெரிய வந்தோன்னே சில விஷயங்களை பண்றாங்க. அது என்ன மாதிரியான விஷயம், அதனால நம்ம ஹீரோ எப்படி பாதிக்கப்படுறாரு, அதுல இருந்து ஹீரோ வெளியே வந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தையை நமக்கு காட்டுறாங்க. இப்ப பேசிட்டு இருக்கவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மூர்த்தி ஐயாவை நிக்க வைக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா இன்னும் சிலர் இருக்காங்கல்ல, இந்த மூர்த்தி என்ன பண்ணாரு, இவர் எதுக்காக நிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பிரச்சனை பண்ற எல்லாருமே பழனின்ற ஒருத்தரோட சப்போர்ட்டரா இருப்பாங்க. இப்ப பழனியோட சப்போர்ட்டர் மட்டும் தானே தொடர்ச்சியா பிரச்சனை பண்றாங்க. இதனால மைக்ல பேசிட்டு இருக்கவரும், பழனி நீ என்னப்பா சொல்ற அப்படின்ற மாதிரி பழனியை பார்த்து கேட்கிறாரு. பழனியோட மாமாவா தான் இந்த மூர்த்தி இருப்பாரு. எனக்கு என்னோட மாமா வரதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இவங்களாம் சின்ன பசங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க. என் மாமா நீங்க தான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி மாமாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்றான் அப்படின்றது மூர்த்திக்கு தெரியுது. மூர்த்தி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாமே முடிஞ்சிருது. மூர்த்தி அவரோட தம்பியை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மூர்த்தியோட தம்பியும் பொலிட்டீஷியன் தான் போல. என்னென்ன அவன் உங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறான்ற மாதிரி தம்பி கேட்கிறாரு. அவன் சப்போர்ட் பண்ணிலாம் பேசலடா, அவங்கள தூண்டி விட்டதே அவனா தான் இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது என்ன காலி பண்ணிட்டு என் இடத்துக்கு வரலான்னு பாக்குறான். நான் அதுக்கெல்லாம் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி பழனியை நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா நீ தான் எங்களை பேச சொன்ன, திடீர்னு நீ ஏன் நல்லவன் மாதிரி அந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்க, என்னென்ன இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. ஆமாண்டா எல்லாம் கணக்கு தான், நான் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டேஜ்ல அவரே என்கிட்ட தருவாரு, அந்த மாதிரி ஒரு பிளானை போடுவன்ற மாதிரிலாம் பழனி சொல்லிட்டு இருக்காரு. நமக்கு மூர்த்தின்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அந்த மூர்த்தியோட ஃபேமிலி கூட தான் இந்த தம்பியும் இருக்காரு போல. தம்பியோட ஒய்ஃப்லாம் இறந்து போயிருப்பாங்க. மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான், பேரு அருண் அப்படின்றது. அதே மாதிரி தம்பியோட பொண்ணா தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க, பேரு பாரதி அப்படின்றது. காலேஜ் முடிச்சுட்டு தனியா வராங்க. ஏண்டா வீட்டுல அண்ணன் நீ இருக்கும் போது அவ எதுக்காகடா தனியா வந்துட்டு இருக்கா, அவளை கூட்டு போய் விடுறது கூட்டு வரதெல்லாம் நீ தான் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இந்த அருணும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு தமிழ் அப்படின்றது. இவர் சரியான கூச்ச சுபாவம் உடையவரா இருப்பாரு. இப்ப இவர் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கும் போது பாரதியும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி பைக்கை தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் காலேஜ் பொண்ணுங்க தான் அப்படின்ற மாதிரி இவர் அப்பா கிட்ட சொல்றாரு. அப்ப ஹெல்ப் பண்ணுமே அப்படின்ற மாதிரி தமிழோட அப்பா இருக்கார்ல, என்ன ப்ராப்ளம், நான் பைக் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன், இப்போ வந்து ஆட்டோல ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. கூட படிக்கிறவனோட அப்பான்றது இந்த பொண்ணுங்களுக்கு தெரியுது. இப்ப அந்த பொண்ணுங்க பின்னாடி உட்கார்றதுனால ஹீரோ முன்னாடி உட்கார்றேன்னு சொல்றாரு. என்னடா இவ்வளவு கூச்சப்படுற, பின்னாடி போய் உட்காருன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அந்த பொண்ணுங்களே உட்கார சொல்றாங்க. இல்ல இல்ல அதெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி இவர் ஆட்டோவை ஓட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா பின்னாடி உட்காந்து டிராவல் பண்றாரு. என்ன இவன் இவ்வளவு கூச்சப்படுறான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்பாவும் கூட சேர்ந்து பயங்கரமா பையனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப காலேஜ்ல வந்து அப்பா இறக்கி விட்டுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பைக்கை நான் இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் இதே காலேஜ்ல படிக்கிற வேற ஒரு பையன் கவனிச்சிட்டு இருக்கான். இப்ப கிளாஸ் நடக்க ஆரம்பிக்குது. கிளாஸ் எடுக்கிற சார் இருக்கார்ல, கூச்ச சுபாவத்தை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படி சொல்ல ஆரம்பிச்சோன்னே இந்த ரெண்டு பொண்ணுங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஹீரோவை பார்த்து பார்த்து தான் சிரிக்கிறாங்க. ஏன்னா காலையில காமெடி நடந்தது பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு சிரிக்கிறாங்க. இதனால ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப காலேஜ் எல்லாம் முடிச்ச ஹீரோ இருக்கார்ல, நேரா அப்பா கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. நான் தான் பொதுவா கூச்சப்படுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்காகப்பா அப்படி பண்ணீங்க, இப்ப பாருங்க அந்த பொண்ணுங்க கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சு என்ன கிண்டல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் புலம்புறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. இப்ப அப்பாக்கு முதுகு வலிக்குது போல, இவருமே தைலம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. எதுக்குப்பா ஓவர் டைம்லாம் பண்ணி கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறாரு. எல்லாம் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக தான், நீ நல்ல வேலைக்கு போனா அப்பாவை உட்கார வச்சு பாத்துப்பல்ல, அது போதும்டா அப்படின்ற மாதிரி அப்பாவும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. பாரதியை பொறுத்த வரைக்கும் ஷட்டில் பிளேயர் போல தனியா பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு. இவங்களுமே என் கூட வந்து ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல வேணான்ற மாதிரி சொல்றாரு. எங்க அடிக்கலாம் மாட்டேன் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவர் விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் இவர் பாயிண்ட விட்டுக்கிட்டே இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஈஸியா விளையாடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கிண்டல் பண்றாங்க.
போக போக பார்த்தா அவர் ஷாட்லாம் அடிக்கிறாரு, தொடர்ச்சியா பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்பதான் அவர் நல்லா விளையாடுவாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப கொஞ்ச நேரத்துல கோச் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த கோச் இருக்கார்ல, இங்க வா தமிழ் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு பேசுறாரு. ஸ்கூல் டைம்லயே இவரை பொறுத்த வரைக்கும் சாம்பியன் போல, நீ காலேஜ்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், இந்த மேட்ச்ல கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கோச் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, நீங்க பிளேயரா, எதுக்காக என்கிட்ட முன்கூட்டியே சொல்லல, என் அண்ணனும் பிளேயர் தான், என் அண்ணன் கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பாரதி சொல்றாங்க. இப்ப அண்ணன் கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவர் தான் என்னோட அண்ணன்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் எனக்கு நல்லா தெரியுமே, இவரோட ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன், இவர் ஸ்கூல் டைம்லயே பயங்கரமா விளையாடுவாருன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஆனா அந்த அண்ணன் இருக்கார்ல, பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. அந்த அண்ணன் வேற காலேஜ் படிக்கிறாரு போல, தங்கச்சியை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அம்மாவும் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா காலேஜ்ல அப்பா கூட வந்து இறங்கும் போது ஒரு பையன் எட்டி எட்டி பார்த்தான் பாத்தீங்களா, அவன் இப்பயும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்தை ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. இவன் என்ன எட்டி எட்டி பாக்குறான்னு நினைக்கும் போது சட்டுன்னு அவர் எதிர வந்து நின்றுறாரு. நீங்களும் பாரதியும் க்ளோஸான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்னு ஹீரோ சொல்றாரு. இல்ல அன்னைக்கு க்ளோஸா பேசினதை நான் பார்த்தேன், பாரதியோட ஃப்ரெண்டா ஒரு பொண்ணு இருக்கால, அவளை தான் நான் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கேன், என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. எதுவும் லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுமா, எனக்கே பொண்ணுங்க கிட்ட பேசுறதுனா கூச்சம், என்னெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவரும் ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு. மறுநாள் காலேஜ்ல வச்ச இந்த ஸ்ரீராம் இருக்காரு பாத்தீங்களா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுடா, என்ன விடு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு வரும்போது வீட்லயும் அவர் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் ஃப்ரெண்டான மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவன் ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னு கேக்குறானே, என்ன ஹெல்ப்னு பார்த்து பண்ணித்தான்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. அவன் என்ன ஹெல்ப் கேட்டானே உங்களுக்கு தெரியாது, தெரியாம பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்னவா இருந்தா என்னடா, கூட படிக்கிறவனுக்கு பண்ண மாட்டியா, பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. பாரதியும் அந்த ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு வந்திருக்காங்க போல. இதனால ஸ்ரீராம் இருக்கார்ல, ஹீரோவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எப்படியாவது அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேசி சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப பாரதி சாமி கும்பிட்டுட்டு நடந்துட்டு இருக்கும் போது பழனியை பாக்குறாங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட முறை மாமா முறையா தான் இருக்கும். ஏமா, உன் அப்பா தான் என்கிட்ட பேச மாட்டாரு, நீயாவது பேசலாம்ல, அடிக்கடி எங்க வீட்டு பக்கம் வரலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு என்ன மாமா பிரச்சனை, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பா அந்த வழியா வரும்போது உங்களை பாக்குறதுக்கு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிமா நல்லதுன்ற மாதிரி பழனி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவை பாத்துடுறாங்க. என்ன இந்த பக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல சும்மா சாமி கும்புறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிடுறாரு. என்ன பாஸ் இப்படி சொதப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்ரீராமும் கேக்குறாரு. பாரதி இருக்காங்கல்ல, தமிழ் வந்திருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாங்க. உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான் போலன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேர் பைக்ல போகும்போது இவங்களும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி பைக்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பழனியும் பழனியோட அசிஸ்டன்ட்டும் பாக்குறாங்க. லவ்வா இருக்குமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி விட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அந்த பொண்ணுங்களுக்கு தெரிஞ்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள மடக்கின மாதிரி வண்டியை நிறுத்திடுறாங்க. எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறாங்க. பாரதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் ஃபாலோ பண்றதா நினைச்சு தமிழ் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆனா தமிழ் இருக்கார்ல, தயங்கி தயங்கி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஸ்ரீராமும் உங்க ஃப்ரெண்ட லவ் பண்றான், அதை சொல்றதுக்கு பயந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அதனால தாங்க நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓஹோ, இதுதான் விஷயமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸ்கெட்ச் எனக்கு இல்லடி உனக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு கிட்டயும் சொல்றாங்க. அவனுக்கு வந்து பேசுறதுக்கே தைரியம் இல்லைன்னா அவன்லாம் எப்படி லவ் பண்ணுவான், நாளைக்கு பிரச்சனை வந்தா எப்படி ஃபேஸ் பண்ணுவான், நானே முடிவை சொல்றேன், நோ தான் பதில் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவருமே ஸ்ரீராம் கிட்ட சொல்றாரு, நேரடியா சொல்லணும் அவ்வளவுதானே, நேரடியா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு பிளான போடுறாரு. அவங்க வந்து உட்காந்தானோ அவங்களுக்கு தெரியற மாதிரி இவரோட பேரை எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவரோட பேரு சிவா போல, நான் தான் ஸ்ரீராம்னு சொல்லியிருப்பேன். அந்த விஷயத்த ஃப்ரெண்டு பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க பார்த்து அழைச்சிடுறாங்க. நீ நேரடியா தான் வந்து சொல்லணும், இந்த மாதிரி ஏமாத்து வேலை எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஸ்ரீராம ஒரு பார்வை பாக்குறாங்க. ஆக்சுவலா காலேஜ்ல டூர் கூட்டு போக போறாங்க போல, அதுக்கு முன்னாடி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், எல்லாருமே நாளைக்கு வரும்போது பேரண்ட்ஸை கூட்டுவாங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற நம்ம ஹீரோயின் மட்டும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அப்பா எப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டாரு போல. இப்ப அப்பாவை கூப்பிட்டு பாக்குறாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எப்ப கூப்பிட்டாலும் இப்படிதான் பண்றீங்க, என்ன எதுக்காக பெத்தீங்க, அம்மா போகும்போதே என்னைய அனுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இவங்களுமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ போயிட்டு வர வேண்டியதுன்னு அண்ணன் கேக்குறாரு. இல்லன்னு ஒரு இடம் முடிக்கிற வேலை இருக்குல்ல, அந்த வேலை இல்லைன்னா போயிருப்பேன்னு சொல்லிட்டாரு. சரி சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி அண்ணனும் சொல்லிட்டாரு. இவங்க பேரண்ட்ஸ் இல்லாம சோகமா வராங்க. அதை புரிஞ்சுக்காத ஃப்ரெண்ட்ஸ் உன் பேரண்ட்ஸ் எங்க உன் பேரண்ட்ஸ் எங்கன்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என் பேரண்ட்ஸ் வரல போதுமான்ற மாதிரி இவங்க கத்தி சொல்லிடுறாங்க. ஏன்டா கேட்டோன்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, மொத்த ஃபேமிலியும் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. தங்கச்சி உட்பட இவர் கூட்டு வந்துடுறாரு. இப்ப வந்தவங்களும் பாரதியை பாத்துடுறாங்க, பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. பாரதி பெருசா பேசாம சோகமா போயிடுறாங்க. என்ன பாரதி சோகமா இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப எல்லாருமே பேரண்ட்ஸ்க்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. பாரதி மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்காங்க.
இதுதான் பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. அம்மா அவ பக்கத்துல போய் உட்காருங்க, அவளோட பேரண்ட்ஸ்ன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அம்மாவும் சப்போர்ட்டிவா அவங்களுக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஹீரோ சொல்லி தான் உட்கார்ந்துருக்காங்கன்றது இவங்களுக்கு தெரியுதுல, அதனால ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. இப்ப பசங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி டூருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த டூர்ல ஹீரோயின் இருக்காங்கல்ல, சுத்தி சுத்தி தமிழியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்ரீராம் இருக்கார்ல, அந்த பொண்ணு கிட்ட தைரியமா லவ்வ சொல்லிடலான்ற மாதிரி ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் வரும்போது பழனி பாத்துறாரு. பழனி என்ன சொல்றாருன்னா, பாரதி நீ சாப்பிட்டதுக்கும் சேர்த்து நான் தான் பில்ல பே பண்ணுவேன், நீ பே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவங்களும் போய் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அண்ணே கண்டிப்பா லவ் தான் போல அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆமாண்டா பார்த்தா லவ் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இதை வச்சு எப்படியாவது அந்த ஃபேமிலியில பிரச்சனையை ஏற்படுத்தணும், அது மூலியமா அந்த பதவியை நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து இவர் பிளான் போடுறாரு. இப்ப அருணை நமக்கு காட்டுறாங்க. அருண் யாரு கூட மோத போறாருன்ற மாதிரி பேர் வந்துருது. ஹீரோ கூட தான் மோத போறது தெரிய வருது. ஹீரோவை பத்தி உனக்கு தெரியாதுல்ல, உன் தங்கச்சி தான் அவனுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான்ற மாதிரி ஃப்ரெண்டு கிண்டல் பண்றாரு. என் தங்கச்சியை பத்தி பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு இவர் கோவப்படுறாரு. என்கிட்ட கோவப்பட்டு என்ன ஆக போகுது, முடிஞ்சா அவங்கிட்ட கோவப்படு, நான் ப்ரூஃப் வேணா உனக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. சாப்பாடு கூட வேணான்னு சொல்றாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு வீட்டுல இருக்கவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த ப்ரூஃப் வந்திருக்கு. அதாவது 2 பேருமே பேசி சிரிக்கிறாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு போல. அவன் கிட்ட எதுக்காக நீ பேசி சிரிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அருண் சொல்றான். நான் எதுக்காக பேசாம இருக்கணும், நான் கண்டிப்பா பேசுவேன், அவன் என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாருமே என்ன ஏதுன்ற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்னோட ஃப்ரெண்டு, இவன் தான் தேவையில்லாம பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அவதான் ஃப்ரெண்டுன்னு சொல்றால, நீ எதுக்காகடா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மூர்த்தியும் பையனை கண்ட்ரோல் பண்றாரு. எப்ப பாரு என்னையே கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு பையன் கோவப்படுறான். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஷட்டில் பிளேயர்ல இன்னைக்குதான் ஷட்டில் டோர்னமெண்ட் நடக்க போகுது போல. டே டோர்னமெண்ட்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ சூப்பரா விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோ அடுத்தடுத்த ரவுண்டு வந்துகிட்டே இருக்காரு. இது எல்லாத்தையுமே அருணும் ஃப்ரெண்டும் கவனிக்கிறாங்க. பார்த்தல செம்மையா விளையாடுறான், கண்டிப்பா இவனெல்லாம் நீ ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அருணுக்கும் லைட்டா இந்த இடத்துல பயம் வந்துருது. அருண் என்ன பண்றாருன்னா ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. டி ஷர்ட்ல கொட்டை எழுத்துல கதிர்னு போட்டிருக்கு, நீ எதுக்குடா அருண்னு சொல்றன்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. ஆக்சுவலா நான் வந்து வாய்க்கு வந்த பேரை தான் சொல்றேன், நான் சொல்ற பேரையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அருண் மேட்ச்ல விட்டு கொடுத்துருன்னு சொல்றாரு. ஏன்னா விட்டு கொடுக்கணும், என்னால அப்பெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. நீ மட்டும் மேட்சுக்கு வந்த உன்னை சாவடிச்சிருவன்ற மாதிரி அருணை மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டைம் ஆயிருது, நம்ம ஹீரோ வரவே மாட்டாரு. நம்ம மிரட்டினதுல பயந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி அருண் நிம்மதி ஆகுறாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ விளையாடுறதுக்காக வந்துடுறாரு. வந்துட்டானே அப்படின்ற மாதிரி அருணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இப்ப 2 பேருமே மேட்ச் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் சூப்பரா விளையாடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மேட்ச்ல ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் கையை கொடுத்துப்பாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கை கொடுக்கறதுக்காக வரும்போது அருண் புடிச்சு தள்ளி விட்டுறாரு. அதனால இந்த இடத்துல பிரச்சனை ஏற்படுது. நம்ம காலேஜுக்கே வந்து பிரச்சனை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களுமே ஹீரோ பக்கம் வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, அவர் தெரியாம தான் தள்ளி விட்டாருன்ற மாதிரி சிச்சுவேஷனை ஸ்மூத் ஆக்குறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்பன்னு பார்த்து தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா, அவன் மேலதான் தப்பு இருக்கு, அவன் கண்டிப்பா சாரி கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சாரி கேட்டாதான் போக முடியும்ன்ற நிலைமையா இருக்கும். அருண் ஒரு ஸ்டேஜ்ல சாரின்ற மாதிரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா அருணோட ஃப்ரெண்டு போட்டோவெல்லாம் அனுப்பினா பாத்தீங்களா, அந்த போட்டோவை அருணோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வச்சவரே இந்த பழனியா தான் இருப்பாரு. எப்படியாவது பிரச்சனையை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அருண் சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது இவர் பேச்சு கொடுக்குறாரு. அருண் இவர்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான். ஆனா இவர் இருக்கார்ல, என்னப்பா இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேட்கிறாரு. அருண் நடந்த விஷயத்த சொல்றான். அவனை இன்னுமா விட்டு வச்சிருக்க, அவனை ஏதாவது பண்ண வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பழனி ஏத்தி விடுறாரு. இந்த மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல இருக்க ஒரு இடத்தை வாங்குற மாதிரி பிளான் இருக்கும். விக்கிறதா சொன்னவர் இறந்து போயிருப்பாரு. அதனால அவரோட பையன் கிட்ட இவங்க வாங்குறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. என் அப்பா வேணா தெரியாதனமா விக்கிறத பத்தி சொல்லியிருப்பாரு, எனக்கெல்லாம் விக்கிற ஐடியா இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பெல்லாம் சொல்லாதப்பா, பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு, ஒழுங்கா காசை வாங்கிட்டு இடத்தை தான்னு சொல்றாங்க. அவ்வளவு கம்மி காசுக்கு யாராவது தருவாங்களா, என்னெல்லாம் தர முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இந்த பையனும் அடிச்சு பேசிடுறான். இப்ப வீட்டுக்கு வரும்போது தான் அருண் மூலியமா சில விஷயங்கள் தெரிய வருது. அந்த பையனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா, இப்படியே விட்டீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்ன்ற மாதிரி அருண் சொல்றான். இப்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், எலெக்ஷன் வேலை எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவோ நான் மேட்ச்ல ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி அப்பா கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. அப்பா என்ன பண்றாருன்னா, வேகமா எதிர இருக்க கடைக்கு வந்து மிட்டாயெல்லாம் எடுத்து சுத்தி இருக்க பசங்களுக்கு எல்லாம் தந்து சந்தோஷப்படுறாரு. என் பையன் ஜெயிச்சிட்டான், என் பையன் ஜெயிச்சிட்டான்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டை சேர்ந்தவங்க எழுப்புறாங்க. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கேக் எல்லாம் வெட்டுறாங்க.
இவங்க ஹீரோவையே அடிச்சு பார்த்துட்டு இருக்கிறத இவங்களோட ஃப்ரெண்டு கவனிக்கிறாங்க. என்னடி தமிழ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் தமிழ் தான் வீட்டுல வந்து இவங்களை டிராப் பண்றாரு. இதை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப அண்ணன் இருக்காருல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பலார்னு அறையிறாரு. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரையும் எதிர்த்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா இறந்து போனதுக்கே வீட்டை சேர்ந்தவங்க தான் காரணம் போல. அம்மாவை சாவ விட்டுட்டீங்க, என்னையும் அந்த மாதிரி சாவடிக்க போறீங்களா, சாவடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கோபமா பேசிட்டு இருக்காங்க. என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன்ற மாதிரியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. இதை இப்படியே விட்டு வச்சா பிரச்சனை ஆயிடும் போல அப்படின்ற மாதிரி மூர்த்திக்கு பயம் வருது. எலெக்ஷன் எல்லாம் பாத்துக்கலாம், அதுக்குள்ள ஒரு பிளானை போட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்றாரு. ஹீரோ பைக்ல சுத்துறாரு பாத்தீங்களா, இதை ஒரு கேங்கு கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவோட தங்கச்சி நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒருத்தன் தெரியாதனமா இடிக்கிற மாதிரி வேணும்ட்டே இடிக்கிறான். இப்ப தங்கச்சி பேக்குள்ள எதையோ வச்சிடறான் போல. என்ன வச்சான் அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. தங்கச்சிக்கு அதெல்லாம் தெரியாம கிளம்புறாங்க. இப்போ ஒரு பெரியவரும் ஹீரோ கிட்ட மார்க்கெட்ல இறக்கி விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சரி போற வழி தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதை ஆளுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பெரியவரும் என்ன கடையிலேயே கொண்டு போய் விட்டுருப்பா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இந்த பெரியவர் யாரையோ தேடி வந்திருக்காரு போல. இப்போ ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் கடையை தரமாட்டேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட வந்தா அவர் தான் அந்த நபர்ன்றது தெரிய வருது. இப்ப தெரிஞ்சுக்கிட்ட பெரியவர் சட்டுன்னு அருவாளை வச்சு அவரை கொடூரமா சாவடிச்சிடுறாரு. சாவடிச்சவரு தம்பி தம்பி வேலை முடிஞ்சிருச்சு வா கிளம்பலான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்லிட்டாரு. அதாவது இவங்க எல்லாருமே கூலிப்பட மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்காங்க போல. ஒரே கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, கடையை தரமாட்டேன்னு சொன்னா அவர் கதையும் முடிச்சிட்டாங்க, ஹீரோவையும் சிக்க வச்சிட்டாங்க. இப்ப ஹீரோவை போலீஸுங்க லாக் பண்ணிடுறாங்க. சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆனா நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, அவன் உன் தங்கச்சியை லவ் பண்ணிருக்கான், இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்துதான் அவன் கதையை நீ முடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாரு. இதுக்கு என்கிட்ட ஆதாரமும் இருக்குன்ற மாதிரி காட்டுறாரு. ஆக்சுவலா தங்கச்சி பேக்ல தங்கச்சிக்கே தெரியாம சில விஷயங்களை வச்சாங்க பாத்தீங்களா, லவ் லெட்டர் மாதிரி சில பொருள் தான் வச்சிருப்பாங்க போல. வீட்ல ரைடு பண்ற மாதிரி வந்து அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துறாங்க. இதனால தான் ஹீரோ கொலை பண்ணிருக்காருன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. உண்மை இல்லன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா இவங்க லாக் பண்ணிடுறாங்க. பழனியை பொறுத்த வரைக்கும் ஆத்திரப்பட்டு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, பிரச்சனையில மாட்டிப்பாங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா சூப்பரா இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிட்டாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது ஹீரோவோட பேரண்ட்ஸை பாக்குறாரு. பேரண்ட்ஸ் கிட்ட சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி இவரும் வந்துடுறாரு. உங்க பையன் மாட்டினதுக்கு காரணமே அந்த ஃபேமிலி தான், அந்த ஃபேமிலியோட பொண்ணு பின்னாடி உங்க பையன் சுத்துறான்ல, அதனால கோவப்பட்டு தான் இப்படி பண்ணிருக்காங்க, பண்ணதே என்னோட மாமா தான், என் சைட்ல இருந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன்ற மாதிரிலாம் பழனி நடிக்கிறாரு. இப்ப ஹீரோ செல்லுக்குள்ள வராரு. இந்த இடமே இவருக்கு புதுசுல, ஒரு பெரியவர் தான் சப்போர்ட்டிவா பேசுறாரு. செய்யாத தப்புக்காக வந்துட்டியாப்பா, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது, ஜெயிலு நிறைய பேரை தப்பானவங்களா மாத்திரும், நீ அந்த மாதிரி மாறிடாத அப்படின்ற மாதிரி அக்கறையா இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டதை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு பாத்தீங்களா, இத பார்த்த இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு காரணம் நீங்க தானேன்ற மாதிரி ஃபேமிலி கிட்ட கேக்குறாங்க. நாங்க என்ன பண்ணோம், அவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான், தங்கச்சி பின்னாடி சுத்துனா எங்களை மாதிரி எல்லாருமே பார்த்துட்டா இருப்பாங்க, சிலர் கொலை கூட பண்ணுவாங்க, அவன் கொலை பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி நக்கலா இவங்களை கிண்டல் பண்றாங்க. இப்ப ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, இவங்க வீட்டுல பேசுறதுக்காக வந்துடுறாரு. பழனி சொன்னது மூலியமா தான் இங்க பேசுறதுக்காக வந்திருக்காரு. என் பையன் லவ் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான், நீங்க தப்பா புரிஞ்சு இப்படி பண்ணிட்டீங்க, விட்டுருங்கன்னு கேக்குறாரு. என்னையா உளறிட்டு இருக்க, நாங்கெல்லாம் பண்ணல, உன் பையன் கொலை பண்ணானா நாங்க என்ன பண்ண முடியும், கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹீரோவோட அப்பாவை ஆளுங்க தள்ளிட்டு இருக்கும் போது காப்பாத்துறதுக்காக வேகமா பாரதி வராங்க. எங்க ஓட பாக்குற அப்படின்ற மாதிரி அண்ணன் லாக் பண்ணிடுறாரு. இப்ப எல்லாருமே போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏதாவது பண்ணோம்னு நினைச்சா அவ்வளவுதான்ற மாதிரி சொல்றாங்க. இவ கண்டிப்பா அவனை விட மாட்டா போலியே, அவனை ஜெயில வச்சே போட்டு தள்ளினாதான் கரெக்டா இருக்கும், ஜெயில ஆளை செட் பண்ணிரு அப்படின்ற மாதிரி இவரும் பையன் கிட்ட சொல்றாரு. இப்ப நிறைய ஆளுங்க ஜெயில இருக்க ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்கெட்ச் போடுறாங்கன்றது கூட இருக்க அந்த பெரியவருக்கு தெரிஞ்சிருது. தம்பி உனக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க போல, நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. 2-3 வாட்டி அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அதை மீறியும் இவர் தப்பிச்சிடுறாரு. இப்ப தனியா வரும்போது லாக் பண்ணி சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா இவர் பதிலுக்கு சண்டை போடுறாரு. ஒரு வழியா அடிக்க வந்த எல்லாரையும் இவர் அடிச்சு போட்டுறாரு. ஹீரோவோட அப்பாக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஜெயில வச்சே என்னோட பையனை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கவலைப்படாதீங்கன்னு, நான் இருக்க போது உங்க பையனுக்கு ஏதாவது நடக்க விட்டுருவனா, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே நல்லவர் மாதிரியே அவர்கிட்ட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப ஹீரோயினை வீட்டுக்குள்ளேயே லாக் பண்ணி வச்சிட்டு இருக்காங்கல்ல, தப்பிச்சு ஓடணும்ன்ற மாதிரி யாருக்குமே தெரியாம ஓடிடுறாங்க. அவ எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடி அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே தப்பிச்சு பழனியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணோம், நான் கொஞ்ச நாள் இங்க மறைஞ்சு இருந்துக்கிறேன், அதே மாதிரி ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ கேட்கும் போது மாமா பண்ண மாட்டேன்னு சொல்லுவேனா, கண்டிப்பா நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு எதிராக சாட்சி எல்லாம் பலமா இருக்குல்ல, அந்த சாட்சியெல்லாம் உடைக்கணும்னா இந்த பொண்ணு பேசணும் அப்படின்ற மாதிரி பழனி சொல்றாரு. அவங்களுமே நான் பேசுறதுக்கு ரெடின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது என் வீட்டை சேர்ந்தவங்க தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க, இதுக்கும் ஹீரோக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி நியூஸ் மீடியால பேசிடுறாங்க. நியூஸ் மீடியால பேசினதுனால மூர்த்திக்கும் அவரோட தம்பிக்கும் ரொம்ப அசிங்கமா போயிருது.
எப்படியும் சீட்டை நம்ம தான் வாங்க போறோம்ன்ற மாதிரி பழனி சந்தோஷத்துல இருக்காரு. அசிஸ்டன்ட்டும் என்னென்ன உன் பிளான் எனக்கு புரியுற மாதிரி சொல்லுன்னு கேக்குறாரு. என் பிளான் என்ன தெரியுமா, அந்த பாரதிய கல்யாணம் பண்றது. நார்மலா கேட்டா என்ன சொல்லுவா, வயசு அதிகம் வேணான்னு சொல்லுவாளா, இப்ப பாரு அவளை என் வழிக்கு வர வைக்கிறேன், ஒரு ஸ்டேஜ்ல கல்யாணமா பண்றேன், கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை ஆயிட்டேன்னா எனக்கு கண்டிப்பா சீட்டை தருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பாரதி நடுவுல கிடைக்கிற டைம்லாம் ஹீரோவை மீட் பண்றாங்க. கவலைப்படாத உனக்கு எதுவும் ஆகாதுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. கட்சியில ஏற்கனவே அந்த மூர்த்திக்கு தான் தரணும்ன்ற மாதிரி முடிவு பண்ணாங்கல்ல, இப்ப மூர்த்திக்கு தரக்கூடாது, ஏன்னா தந்தா கண்டிப்பா நம்ம தோக்க தான் செய்வோம், இவரோட பேர் ரொம்ப கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு பழனி எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன என்னோட மாமாவோட பேர் கெட்டு போயிருச்சு, ஏண்டா நீங்க பண்றதை விடவா என்னோட மாமா அதிகமா பண்ணிட்டாரு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, என் மாமா தான் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என் பொண்ணுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணன்னு தெரியும், இப்ப ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க, எதனால வெளியே போய் பேசிக்கலாம்ன்ற மாதிரி பழனி உங்க ரெண்டு பேரையும் வெளியே கூட்டு வந்துடுறாரு. ஆமா உங்க பொண்ணை பேச சொன்னது நான் தான், உங்க பொண்ணு என்கிட்ட உதவி பண்ணுங்கன்னு வந்தா, நான் மட்டும் உதவி பண்ற மாதிரி உங்க பொண்ணை என் பக்கத்துல வச்சிடலன்னா அவ எப்படியும் வேற எங்கேயாவது போய் இதே விஷயத்த பண்ணிருப்பா, என் சைட்ல இருந்து பண்ணதுனால உங்களுக்கு பாதிப்பு கொஞ்சம் கம்மி தான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உங்க பொண்ணுக்கு சொந்த ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அவ பண்ணிக்கணும்ல, அவ பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றால, நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் புலம்புறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, சொல்ற விதத்துல சொன்னா அவ கண்டிப்பா பண்ணுவா, வேணா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கவா, எனக்கு கட்டி தரீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இவங்களோட கௌரவம் தான் முக்கியம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, அவ மனசை மட்டும் நீ மாத்திரு, அப்படி மாத்திட்டா நீயே கூட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ வெளியவே வந்துடுறாரு போல, அதுக்காக இவங்க பழனி கிட்ட நன்றி சொல்றாங்க. இப்ப பழனிய ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறாரு. அவன் வெளியே வந்து மட்டும் என்னமா ஆக போகுது, உன் அப்பாவும் பெரியப்பாவும் கண்டிப்பா அவனை சாவடிச்சிருவாங்க, ரத்த வெறி பிடிச்சு திரிறாங்கம்மா, என்னமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. என் கிட்ட கூட ஒரு டீல் பேசினாங்க, என்ன தெரியுமா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கௌரவம் போகாதுன்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் அவனை அவன் போக்குல விடுவாங்கம்மா, அவன் நல்லா வரணும்னா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், என்னெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல மாமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க வாயாலேயே இந்த விஷயத்தை வர வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவர் நடிச்சிருப்பாரு. என்னமா சொல்ற, நமக்கு வயசு வித்தியாசம் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரவாயில்ல மாமா நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா அது மூலியமா ஹீரோ நிம்மதியா இருப்பான்ல, எனக்கு அதுதான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவரே வீட்டுக்கு கூட்டு வராரு. நான் பாரதி கிட்ட எல்லாமே பேசிட்டேன், ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு ஓகே தான்ற மாதிரி பாரதியும் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சொன்னதை செஞ்சுட்ட, இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீ தான் நிக்க போற, நீ தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி மூர்த்தி இந்த இடத்துல சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு கூடிய சீக்கிரத்துல ஒரு டோர்னமெண்ட் வரப்போது போல, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துரு, டோர்னமெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு கோச் சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. திடீர்னு பார்த்தா பழனிக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம்ன்ற மாதிரி போஸ்டர் ஒட்டிட்டு இருக்காங்க. இத பத்தி பழனி கிட்ட கேட்கலான்னு இவர் கால் பண்ணிட்டாரு. ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது பழனிக்கு தெரியுது, ஆனா காலை பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா பாரதி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. போலீஸ் எல்லாம் கூட்டு வந்து பிரச்சனை பண்றாரு. பாரதிக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, இவங்க கட்டாய கல்யாணம் பண்றதுக்கு பாக்குறாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல அவ விருப்பத்தோட தான் இது நடக்குதுன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாரதியை கூப்பிட்டு நீ என்னமா சொல்ற அப்படின்னு பாரதி கிட்ட கேக்குறாங்க. பாரதி இவரு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே இந்த முடிவே எடுத்தாங்க, ஆமா இது என் விருப்பத்தோட தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாரதி என்ன ஏதாவது பண்ணிடுவேன்னு உன்னை மிரட்டினாங்களா, நீ அந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படாத, எதுனாலும் நம்ம பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இல்ல என்ன மிரட்டலாம் இல்ல, நானே தான் சொல்றேன்ற மாதிரி பாரதி சொல்றாங்க. விருப்பமே இல்லாம தானே இந்த விஷயத்த சொன்னாங்க, அதனால அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள ஓடி போய் படுத்துடுறாங்க. இப்ப அந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, தட்டெல்லாம் மாத்திடுறாங்க. அந்த பழனியை பார்த்து பேசலாம், அவரு வேணான்னு சொன்னா கூட ஸ்டாப் ஆயிடும்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப பழனியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. பழனி இவர்கிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாரு. அது என்னன்னா எனக்கும் இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே கிடையாது, அவங்க தான் என்ன பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றாங்க, நான் மட்டும் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா அவனுங்க கண்டிப்பா சாவடிச்சிருவாங்க, பாரதி உயிரோட இருக்கணுமா சாவணுமா நீயே முடிவு பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பா என்ன சொல்றாருன்னா அந்த டோர்னமெண்ட்டுக்கு நீ போடா, அதுல நீ ஜெயிச்சா எல்லாமே மாறிடும்டா புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு பெருசா விருப்பம் இல்ல, சரி போலான்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப மூர்த்தி தம்பி கிட்ட பேசுறத காட்டுறாங்க. என்னதான் இருந்தாலும் அவன் உயிரோட இருக்கிறது ஆபத்து தான், அவன் கதையை முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த பாரதி கேட்டுறாங்க. எது அவனை சாவடிக்க போறீங்களா, அவனை சாவடிக்கலாம் கூடாது, நான் அவனுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன், ப்ளீஸ் அவனை விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் அவனை விட முடியாது, கண்டிப்பா சாவடிப்போம் அப்படின்ற மாதிரி இவர் கோவமா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோ போக போற ட்ரெயினை நமக்கு காட்டுறாங்க. அப்பவும் ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறாரு. இப்ப ஹீரோ உட்காந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் ஹீரோவையே கவனிச்சிட்டு இருக்காங்க. என்ன நம்மளே சுத்தி சுத்தி வராங்கன்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பழனி அவரோட வீட்டு படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ எதிர உட்காந்துட்டு இருக்காரு. இவன் எப்படி உள்ள வந்தான்னு பழனி யோசிக்கிறாரு. இப்ப கேஷுவலா ஹீரோ கிட்ட பேசலாம் நினைக்கிறாரு.
நடிக்காதரா, உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்தாங்கல்ல, அவங்கள தடுத்து சண்டை போட்டுருப்பாரு. உங்களை அனுப்புனது யாருன்னு கேட்கும்போது பழனின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அட பாவி, நல்லவன் மாதிரி நடிச்சு ரெண்டு பக்கமா கேம் ஆடிட்டல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஆமா, கேம் ஆடினேன், இப்போ உன்னால என்னடா பண்ண முடியும், உன்னால எதையும் மாத்த முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. மாத்திரண்டா அப்படின்ற மாதிரி இவரும் பயங்கரமா அவர் கூட சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போட்டவரு அவரை பயங்கரமா அடிச்சிடுறாரு. சாவடிச்சாரா என்னன்றத தெளிவா நமக்கு காட்டல. அப்பன்னு பார்த்து இவருக்கு கால் மூலியமா ஒரு தகவல் தெரிய வருது. அந்த தகவல் தெரிய வந்தோடனே இவர் உடஞ்சு போயிடுறாரு. இப்ப வேக வேகமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவர் வந்துடுறாரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு எல்லாருமே பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இப்படி நடந்துருச்சேப்பா அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இவர் வந்துட்டு இருக்கும் போது ஸ்ரீராமம் போய் பாருன்ற மாதிரி ஒரு ரூமை காட்டுறாரு. அந்த ரூம்குள்ள இவர் சோகமா வரும்போது அந்த இடத்துல எரிஞ்ச நிலைமையில பாரதி இருக்காங்க. அதை பாக்குற இவர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா பேரண்ட்ஸ் அவரை சாவடிச்சிருவன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அவர் சாக போறாருன்னா நம்மளும் செத்துடணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவங்களே எரிச்சுக்கிட்டாங்க போல. பாரதி, எதுக்காக பாரதி அவசரப்பட்டு இப்படி பண்ணன்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப ஃபீலிங்கா அவங்களும் பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க இறந்து போயிடுறாங்க. இத பாக்குற இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதுக்கப்புறம் கோவத்துல மூர்த்தியை கொலை பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இவர் அந்த பழனியை சாவடிச்சிட்டாரா தெரியல. இப்போதைக்கு ஜெயில தான் இருக்கார் போல. ஜெயில இவரை பாக்குறதுக்காக மீடியாவை சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. தமிழோட கண்டிஷனை பார்க்கலான்ற மாதிரி கேமராவை எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா பாரதின்ற மாதிரி அவங்களோட படத்தெல்லாம் வரைஞ்சிருக்காரு. அதே மாதிரி இவரோட படத்தையும் வரைஞ்சிருக்காரு. இப்ப சோகமா ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. தமிழ்னு கூப்பிட்டோன்னு நிமிந்து பாக்குறாரு. மென்டலா கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காருன்னு காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.